மகாராஷ்டிராவில் 1 முதல் 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தி மொழி பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. கல்வியாளர் ரகுநாத் மாசல்கர் தலைமையிலான குழுவின் பரிந்துரைப்படி 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தியை கற்பிக்க முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே ஆட்சியில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. தற்போது அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதால் இரட்டை வேடம் போட்டு மக்களை குழப்புகின்றனர். இது தொடர்பாக கல்வியாளர் குழு பரிந்துரைப்படி பிறகு முடிவெடுக்கப்படும் என பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மாநில முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். மாணவர்களுக்கு எதிரான ராகிங் நடவடிக்கையை முறையாக செயல்படுத்தாத 89 கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி எனப்படும் பல்கலை மானியக் குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதில் ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன. ராகிங் தடுப்பு நடவடிக்கையை செயல்படுத்தாததன் மூலம் யுஜிசி விதிமுறைகளை பின்பற்றாததுடன் மாணவர்களின் பாதுகாப்பிலும் அலட்சியம் காட்டியுள்ளதாக கல்வி நிறுவனங்கள் மீது யுஜிசி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து 30 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கவும் கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் மஞ்சள் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் தேசிய மஞ்சள் வாரிய தலைமையகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திறந்து வைத்தார். மஞ்சளின் மகத்துவத்தை உலகறியச் செய்வதுடன் மஞ்சள் விவசாயிகளுக்கு லாபத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மஞ்சள் ஏற்றுமதியை $1 பில்லியன் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமித் ஷா பேசினார். ஜப்பானின் டோக்கியோவில் இருந்து டெல்லி நோக்கி வந்து கொண்டிருந்த ஏர் இண்டியா பயணிகள் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை பைலட் உணர்ந்தார். பைலட் அறைக்கும் வழக்கத்தை விட வெப்பநிலை சற்று அதிகரிப்பதாக உணர்ந்த பைலட் உடனே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அந்த விமானம் கொல்கத்தா ஏர்போர்ட்டில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டதும் அது மீண்டும் டெல்லி நோக்கி புறப்படும் என அதிகாரிகள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். ஜூலை 3ஆம் தேதி முதல் பனிலிங்க தரிசனம் துவங்க உள்ளதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஆங்காங்கே பக்தர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், தங்கும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அமர்நாத் யாத்திரைக்கு தேவையான 80% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் இன்றைக்குள் 100% பணிகள் நிறைவடையும் எனவும் ராம்பன் மாவட்ட அதிகாரிகள் கூறினர். மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் மாநிலத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் பாரதிய ஜனதா மகளிர் அணியினர் சிலிகுரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த முதல்வர் மம்தாவுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பிய பெண்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் சென்றனர். பாரதிய ஜனதா மகளிர் அணியின் சார்பில் தொடர்ந்து 2வது நாளாக நடந்த இந்த போராட்டம் மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் தலைநகர் டில்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நேற்று கனமழை பெய்தது. வழக்கமாக ஜூலை 8ஆம் தேதி துவங்கும் பருவமழை இம்முறை 9 நாட்களுக்கு முன்பே துவங்கிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பால் கனமழை கொட்டியது. அப்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் 29 பேர் சிக்கினர். அவர்களில் 20 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 9 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருவரின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டன. மீதமுள்ள 7 பேரை தேடும் பணியில் என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப், தீயணைப்புத்துறை, போலீசார் ஈடுபட்டுள்ளனர். டில்லியில் குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்கவும் தரமற்ற சாலைகளை புதுப்பிக்கவும் முதல்வர் ரேகா குப்தா தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளது. 450 கிலோமீட்டர் நீள சாலை பணிகளுக்காக 950 கோடி ரூபாய் திட்டப்பணிகள் குறித்த முன்மொழிவை மத்திய அரசுக்கு டில்லி அரசு அனுப்பியுள்ளது. மத்திய சாலை திட்டப் பணிகளின் கீழ் நிதி வழங்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை நிதியில் சாலை சீரமைப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் மத்திய நிதி கிடைத்தால் பணிகளை வேகப்படுத்த முடியும் என்றும் டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பிஎஸ்எஃப் வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சர்வதேச எல்லையை கடந்து நம் நாட்டிற்குள் நுழைய முயன்ற நபரை வீரர்கள் கைது செய்தனர். அவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரிந்தது. அவரிடமிருந்த பாகிஸ்தான் கரன்சி, மொபைல் போன் மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து அந்த நபரிடம் விசாரணை நடக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோயிலில் 27 வயதான அஜித்குமார் என்பவர் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் தனது மகள் நிகிதாவுடன் கோயிலுக்கு காரில் வந்தார். அஜித்குமாரிடம் காரை பார்க்கிங் செய்யுமாறு கூறிவிட்டு அவர்கள் கோயிலுக்குள் சென்றனர். திரும்பி வந்த அவர்கள் காரில் இருந்த 10 சவரன் நகையை காணவில்லை என கூறி திருபுவனம் போலீசில் புகார் அளித்தனர். அஜித்குமாரை அழைத்துச் சென்று போலீசார் விசாரித்தனர். திடீரென அவர் இறந்தார். அஜித்தின் உறவினர்கள் போலீஸ் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது.
சிவகங்கை திருபுவனம் போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் இறந்தார். அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க கோரி மடப்புரத்தில் வியாபாரிகள் கடையை அடைத்து போராட்டம் நடத்தினர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அஜித்தின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். இதனால் போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவர் இறந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போலீஸ்காரர்கள் 6 பேரை சஸ்பெண்ட் செய்து SP ஆஷித் ரவத் உத்தரவிட்டார். இதுபற்றி வெளிப்படையான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார். போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் திடீரென இறந்தார். போலீசாரின் தாக்குதலால் அஜித்குமார் இறந்துவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, ஜெய்பீம் படம் பார்த்தே உள்ளம் உலுக்கியது என சினிமா ரிவ்யூ எழுதிய முதல்வர் ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே ஏழை எளியோரின் உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் குற்றங்கள், போதைப்பொருள் விற்பனை செய்யும் திமுகவினரை ராஜ மரியாதையுடன் நடத்தும் போலீசார் சிறு குற்றங்கள் செய்தவர்களை விசாரணை என்ற பெயரில் கடுமையாக தாக்குவது திமுக ஆட்சியில் மிகவும் அதிகரித்துள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். லாக்அப் கொலையை போலீசாரும் அப்பகுதி திமுகவினரும் மூடி மறைக்கும் வேலையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட 27 வயது இளைஞர் அஜித் பலியாகி இருப்பது தமிழகத்தில் காவல்துறை நிர்வாகம் முற்றிலுமாக சீரழிந்து விட்டதை அப்பட்டமாக காட்டுகிறது என பாரதிய ஜனதா MLA வானதி கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் கொடூர போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏழை எளிய மக்களை காவல்துறையினர் துன்புறுத்தும் நிலை சாதாரணமாகிவிட்டது. போலீசாரின் அராஜகம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் படுதோல்வி அடைந்துவிட்ட காவல்துறை அப்பாவிகளை விசாரணைக்கு அழைத்துச் சென்று படுகொலை செய்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினுக்கு மனசாட்சி இருந்தால் அஜித்குமார் மரணத்துக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் வாய்க்கிழிய வீரவசனம் பேசிய முதல்வர் அவரது ஆட்சிக் காலத்தில் நிகழ்ந்த காவல் நிலைய மரணங்களுக்கு இதுவரை வாய் திறக்காதது ஏன் என தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் போலீஸ் ஸ்டேஷன் மரணங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது போல் வெளியிட்ட அறிவிப்புகள் யாவும் வழக்கம் போல் வெற்றி விளம்பர அரசியல் நாடகம் மட்டும்தான் என்பதை அஜித் படுகொலை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது என சீமான் கூறியுள்ளார். சமத்துவம், சமூக நீதி, திராவிட மாடல் என்றெல்லாம் கூறிவிட்டு அடிப்படை மனித உரிமையை கூட காத்திட முடியாத அரசாக திமுக அரசு விளங்குவது வெட்கக்கேடானது என்றும் விமர்சித்துள்ளார். 123வது மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். டிராகோமா என்ற கண்ணோய் இல்லாத நாடு இந்தியா என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இது நமது சுகாதார ஊழியர்களின் வெற்றி. நாட்டில் 95 கோடி இந்தியர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெறுகின்றனர். இது 2015இல் 25 கோடியாக மட்டுமே இருந்தது. இப்போது மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது என்றும் பேசினார். நாட்டில் எமர்ஜென்சியை அமல் செய்தவர்கள் அரசியல் சட்டத்தை கொலை செய்தது மட்டுமின்றி நீதித்துறையை அடிமையாக வைத்திருக்கவும் விரும்பினர் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். எமர்ஜென்சியை துணிச்சலுடன் எதிர்த்து போராடியவர்களை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் மக்கள் பெரிதும் சித்திரவதை செய்யப்பட்டனர். அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். சமூக ஊடகங்களில் யாரையும் இழிவுபடுத்தும் வகையில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என பனையூரில் நடந்த பாமக சமூக ஊடக பேரவை ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் நளினமாகவும் நயமாகவும் பதிவிட்டு நம்மை பற்றி விமர்சனம் செய்பவர்களை நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்றார். ராமதாஸை இழிவுபடுத்துவதாக நினைத்து பாட்டாளி வர்க்கத்தையே இழிவுபடுத்திவிட்டார் அன்புமணி என பாமக MLA அருள் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணி குழந்தை என்று குறிப்பிட்ட ராமதாஸ் தான் 3 ஆண்டுகளுக்கு முன் அவரை பாமகவிற்கு தலைவராக நியமித்தார். முன்னாள் முதல்வர்கள், தலைவர்கள் என எவரும் ராமதாஸை பற்றி சொல்ல தயங்கிய வார்த்தைகளை அன்புமணி பேசியது உச்சகட்ட வேதனை அளிப்பதாக கூறினார்.
வேளாண்மைக்கு பயன்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது குழந்தை குடிக்கும் தாய்ப்பாலுக்கு வரி விதிப்பதற்கு ஒப்பானது. இந்த முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இந்த முடிவு இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சத்திற்கும் பேரழிவிற்கும் வழிவகுக்கும். திரும்ப பெறாவிட்டால் நாட்டு மக்களின் கண்ணீரே கொடிய ஆட்சியை வீழ்த்தும் பேராயுதமாகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். மகளிர் உதவித்தொகை பெறுவதற்காக மேலும் 3 தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஓய்வூதியம் பெறுவோர், அரசு துறைகளில் மானியம் பெறுவோர், விதவை ஓய்வூதியம் பெறுவோர் ஆகிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் மகளிர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டம் திமுக அரசை கரை சேர்க்காது, அவர்களை மூழ்கடிக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார். தமிழக மண்ணை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஸ்டாலினுக்கு ஆட்சி அதிகாரம் எதற்கு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை 3.16% உயர்த்தும் வகையில் புதிய கட்டண விகிதங்களை உள்ளடக்கிய விரிவான கட்டண ஆணையை மின்சார ஒழுங்குமுறை தயாராக வைத்துள்ளது. யூனிட்டிற்கு 15 காசு முதல் 37 காசு வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. கட்டணம் உயர்த்தப்பட்டதும் வீட்டு நுகர்வோருக்கு ஏற்படும் கூடுதல் செலவை தமிழக அரசு ஏற்று மின் வாரியத்திற்கு மானியமாக வழங்க உள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் ஒரு வீட்டின் கழிவறையில் வைத்து சாராயம் காய்ச்சிய செல்லதுரை, அவரது மனைவி வசந்தா ஆகியோரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். அங்கிருந்த 12 லிட்டர் சாராய உரலை பறிமுதல் செய்து அழித்தனர். காமராஜர் காலத்துக்கு பிறகு திமுக அரசுதான் ஏராளமான பள்ளி கட்டிடங்கள் கட்டி வருகிறது என அமைச்சர் மகேஷ் கூறினார். தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவமூர்த்தி. இவர் வேலைக்கு சென்ற நேரத்தில் வீட்டின் பீரோவில் இருந்த 3.5 சவரன் நகை, ஒரு செல்போன், 11,000 பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். கூடலூர் தெற்கு போலீசார் விசாரணை நடத்தி திருட்டில் ஈடுபட்ட அஜித்குமார் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பவிதா. இவரது கணவர் டார்வின். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். வீட்டோடு மாப்பிள்ளையான டார்வினுக்கும் பவிதாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் தகராறு ஏற்பட்டதால் பவிதாவை கழுத்தை நெரித்து டார்வின் கொன்றார். பின்னர் சடலத்தின் அருகிலேயே படுத்து தூங்கினார். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் கருங்கல் போலீசார் டார்வினை கைது செய்தனர். தமிழகத்தில் நடிகர்கள் மற்றும் போதைப் பொருளை பயன்படுத்துவது இல்லை, சாமானிய மக்கள் கூட போதைப் பொருள் பயன்படுத்தும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு உள்ளது என அதிமுக மகளிரணி துணை செயலாளர் நடிகை காயத்ரி ரகுராம் கூறினார். திமுக மக்கள் பிரச்சினைகளை பேசாமல் அவற்றை திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் ஒரு மாடல் போல சுற்றி கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் மக்களின் பிரச்சினைகளை கண்டுகொள்ளாமல் செயல்பட்டு வருகிறார். பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைந்து அதிமுக ஆட்சி அமைக்கப்படும் என முன்னாள் எம்எல்ஏ சரவணன் கூறினார். தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை அருவியில் விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஜூலை 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விடுமுறை தினமான இன்று மீன் பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. மீன் விலை அதிகரித்து இருந்தாலும் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இதனால் மீன் விற்பனை களை கட்டியது. ஆந்திராவில் இரவு ரோந்து செல்லும் போலீசாருக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டன. இவற்றின் மூலம் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருப்பதி இந்திரா மைதானத்தில் நள்ளிரவில் சில இளைஞர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது பதிவாகியது. போலீசார் அங்கு சென்று அவர்களை பிடித்து விசாரித்தனர். பின்னர் பெற்றோரை வரவழைத்து அறிவுரைகள் வழங்கி அனுப்பி வைத்தனர். திருச்செந்தூர் முருகன் மகிழ்ச்சி அடையும் வகையில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சீமான் போன்றோரின் உபதேசத்தால் திமுக ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் தும்மலசெருவு என்ற இடத்தில் நின்ற விசாகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொள்ளை முயற்சி நடந்தது. ரயில்வே போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனால் கொள்ளை கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. அவர்களை போலீசார் தேடுகின்றனர். பாமகவில் உட்கட்சி பூசல்கள் இருந்தாலும் விரைவில் அது சரியாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ராமதாஸ், அன்புமணி இருவரின் சேவையும் தமிழகத்துக்கு தேவை என பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் கூறினார். இருவரும் 2026 தேர்தலில் நல்ல முடிவு எடுத்து பிரதமர் மோடியின் கரங்களை வலுப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றும் தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு அருகே பூமிக்கு அடியில் செல்லும் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலை முழுதும் கழிவுநீர் தேங்கியது. ராட்சத பள்ளமும் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளத்தை சீரமைக்கும் பணி உடனடியாக நடந்தது.
சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்தவர் கலைவாணன். மீனவரான இவர் காசிமேடு துறைமுக பகுதியில் நின்று கொண்டு இருந்தார். இவருடன் மீன்பிடித்து வரும் கேரளாவைச் சேர்ந்த ராகேஷ் என்பவர் குடிபோதையில் தகராறு செய்தார். கீழே தள்ளி தாக்கியதில் கலைவாணன் பரிதாபமாக இறந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கலைவாணனை கொன்றதாக ராகேஷ் தெரிவித்தார். போலீசார் ராகேஷை கைது செய்தனர். சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆடுதோட்டி பகுதியில் நடந்த கிரிக்கெட் போட்டியை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். இளைஞர்களுடன் கிரிக்கெட்டும் விளையாடினார். இளைஞர்கள் சிலர் ராயபுரம் ஜடேஜா என சிரித்தபடி அவரை அழைத்துச் சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் ஆதிமூல சுவாமி மடத்தில் மாணிக்கவாசகர் 113ஆம் ஆண்டு குரு பூஜை விழா அதிவிமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர், மாணிக்கவாசகர், மாணிக்க விநாயகர் ஆகியோர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. காரைக்காலில் மாவட்ட பாஜக சார்பில் திமுக எம்பி ராசாவை கண்டித்து நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராசாவின் படத்தை செருப்பால் அடித்து அவமதித்ததை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் திமுக எம்எல்ஏ நாஜிம் தலைமையில் திமுகவினர் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் கீழ் விஷாரம் ராசாத்துபுரம் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி விழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடந்தது. இதனை 1000த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டுகளித்தனர். இஸ்ரேல் ஈரான் இடையே நிலவி வந்த பதற்றம் முடிவுக்கு வந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசியில் பேசினார். சர்வதேச சட்ட மீறல்கள் மற்றும் அதன் இறையாண்மை மீதான தாக்குதல்களுக்கு ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவித்தார். போர் நிறுத்தம் பதட்டங்களை தணிக்கும், இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றியதற்கு நன்றி கூறினார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 ராமேஸ்வரம் மீனவர்களை உடனடியாக மீட்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீன்பிடி தொடர்பான பிரச்சினைகளை கையாள்வதில் கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை உறுதி செய்ய இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் பலியானார்கள். இதைத் தொடர்ந்து பூரி மாவட்ட கலெக்டர் சித்தார்த் சங்கர் ஸ்வைன் மற்றும் எஸ்பி வினீத் அகர்வால் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்து ஒடிசா முதல்வர் மோகன் மஜி உத்தரவிட்டார். 2026இல் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் அமையும். திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சிகளின் கூட்டணி ஆட்சிதான் ஆட்சி அமைக்கும் என விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் கூறினார். தமிழகம் திராவிட நாடு, திராவிட கொள்கைகள் கொண்ட கட்சிகளின் கூட்டணி ஆட்சிதான் அமைவதற்கான சாத்தியம் உள்ளது என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் படையெடுத்து சென்றனர். குறைந்த அளவே நீர் விழுந்தாலும் வரிசையில் காத்திருந்து குளித்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரங்குளம் மஞ்சுவியல் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பாலுசாமி. தனது தோட்டத்தில் பட்டி அமைத்து வெள்ளாடுகள் வளர்த்து வந்தார். பட்டியில் அடைக்கப்பட்டு இருந்த 9 ஆடுகள் நாய் கடித்து இறந்து கிடந்தன. ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பிலான ஆடுகள் இறந்துவிட்டதால் பாலுசாமிக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026 தேர்தலில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும். முதல்வர் நாற்காலியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அந்த கனவு பலிக்காது என லீடர்ஸ் கேம்ப் அமைப்பின் தலைவர் கர்ணான் கூறினார். நடுநிலை வாக்காளர்கள் தங்கள் வாக்குகள் மூலம் தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்றும் தெரிவித்தார். கரூரில் முன்னாள் எம்பி KC பழனிசாமியின் நிறுவனமான KCP பேக்கேஜிங் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் PF மற்றும் கிராச்சுவிட்டி வழங்காததை கண்டித்து KC பழனிசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளாக மாறிவிட்டார்கள் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கருணாநிதி குடும்பத்தின் அராஜகத்தை ஒழிக்க வேண்டும், தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சியை பொதுமக்கள் காரி துப்பி வருவதாகவும் விமர்சித்தார். கோவை மாவட்டம் காரமடை அருகே சுரண்டை கிராமத்தில் வனவிலங்குகளை வேட்டையாட சஞ்சித், முருகேஷ் மற்றும் பாப்பையன் ஆகியோர் நாட்டு துப்பாக்கியுடன் வனத்திற்குள் சென்றுள்ளனர். அப்போது கையில் இருந்த நாட்டு துப்பாக்கி எதிர்பாராத விதமாக வெடித்ததில் சஞ்சித் உடலில் குண்டு பாய்ந்த சம்பவ இடத்திலேயே இறந்தார். சஞ்சித்தை மூட்டை கட்டி அவரது வீட்டு வாசலில் போட்டுவிட்டு முருகேஷும் பாப்பையனும் தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்த காரமடை போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். வழக்கு பதிவு செய்து தலைமறைவான இருவரையும் தேடி வருகின்றனர்.
செல்போன் மற்றும் இணைய சேவை பயன்பாடு அதிகரிப்பால் பலாத்கார சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. போலீசாரால் மட்டும் அதனை தடுக்க முடியாது என மத்திய பிரதேச மாநில போலீஸ் டிஜிபி கைலாஷ் மக்வானா கூறியுள்ளார். இணையத்தில் கிடைக்கும் ஆபாச படங்கள் இளம் வயதில் இளைஞர்களின் மனதிற்கு இடையூறு ஏற்படுத்துகிறது. இதுவும் ஒரு காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். பூரி ரத யாத்திரை கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என ஒடிசா முதல்வர் மோகன் மஜி அறிவித்துள்ளார். பெங்களூருவிலிருந்து வேலூர் நோக்கி சென்ற மினி வேனை திருப்பத்தூர் மாவட்டம் நெக்குந்தி சுங்கச்சாவடி அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 630 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விக்னேஷ், சரவணன் ஆகியோரை கைது செய்தனர். ஆஸ்கர் விருதுக்கு படங்களை தேர்வு செய்யும் குழுவில் உறுப்பினராக சேர நடிகர் கமலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கமல் வெளியிட்ட பதிவில், ஆஸ்கர் அகாடமியில் இணைவது பெருமை. இந்த அங்கீகாரம் எனக்கானது மட்டுமல்ல, இந்திய திரைப்படம் மற்றும் என்னை வடிவமைத்த ஏராளமான கதை சொல்லாளர்களுக்கும் சொந்தமானது. இந்திய சினிமா உலகிற்கு வழங்க நிறைய உள்ளது. உலகளாவிய திரைப்பட சமூகத்துடன் ஈடுபட ஆர்வமாய் உள்ளேன். என்னுடன் தேர்வான சக கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிக்க தமிழ், தெலுங்கில் வெளியான படம் குபேரா. 100 கோடி ரூபாய் வசூலை கடந்த இப்படம் தமிழில் போதிய வரவேற்பை பெறவில்லை. இதுபற்றி சேகர் கமுலா கூறும்போது, தமிழ் ரசிகர்களிடம் குபேரா அதிக வரவேற்பை பெறும் என நம்பினேன். அவர்களின் உணர்வுகளை மனதில் வைத்து படத்தில் பல அம்சங்களை வடிவமைத்தோம். நாயகனாக தனுஷ் நடித்ததால் அவர்களிடம் அந்த உணர்வு வலுவாக இணையும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த முடிவு எதிர்பாராதது என்று வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார்.